அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நிறைய பேருக்கு அரசியல்னா என்னன்னு இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்னன்னா, அது ஒரு எளிதான காரியம். ஏன்னா ஒரு சோசியல் மீடியா இருக்கு. சோசியல் மீடியால இருந்து கருத்துக்கள பேசி ரீச் ஆயிரலாம். அப்படின்றது தான் நிறைய பேருடைய மனநிலை. அதுக்கேற்ற மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நிறைய பேர் அமைப்புகள், கட்சிகள் நடத்தி அத பிரபலப்படுத்துறாங்க. ஆனா ரியாலிட்டி அப்படி இல்லன்றது அவங்க களத்துல இறங்குனா தான் தெரியுன்றதுக்கு இந்த கரூர் சம்பவமே ஒரு காரணம். ஏன்னா, அந்த தாவேக்கால உள்ள பெரும்பகுதியினர் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான். அவங்களுக்கு இந்த அரசியல் பத்தியே தெரியாது. அவங்க சினிமால பார்த்த அந்த அரசியல பார்த்து, இப்போ கொஞ்ச நாள் இந்த சோசியல் மீடியால பண்ற அரசியல பார்த்து அவங்க வந்திருப்பாங்க. ஆனா பாருங்க, அந்த கரூர் துறை சம்பவத்திலிருந்து அந்த மரணங்கள், அதை வைத்து விஜயினுடைய அரசியல் வாழ்க்கையவே முடிக்கிற அளவுக்கு போகுது. இதுதான் உண்மையான அந்த அரசியல். அந்த ஒரு நிகழ்வு அது திட்டமிட்டதோ, எதார்த்தமா நடந்ததா இருந்தாலும் கூட, அதை வைத்து என்னென்ன விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது பாருங்க. இதுதான் அரசியலினுடைய மறுபக்கம். இதிலிருந்து மீண்டு விஜய் வந்தாதான் அவர் எழுச்சி பெறுவார். இந்த சம்பவங்கள் பல பேருக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த விஜயகாந்த், ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், நிறைய பேர் தாக்குப்பிடித்து மீண்டு எழுந்து வந்திருக்காங்க. பல பேர் தாக்குப்பிடிக்க முடியாமல் அதோடு அவர்கள் ஒதுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். விஜய் எப்படி வரப்போறார் என்றது தான் அந்த அரசியலினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். என்பதை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுது. விஜய் வந்தவுடனே அந்த கரண்ட் கட் ஆகுறது, குறுகலான இடத்துல அனுமதி கொடுத்தது, செருப்பு வீசியிருக்காங்க, அந்த ஒரு நெருக்கடியில் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, அவர் லேட்டாக வந்துட்டார், அவருக்கு தெரிந்தும் அவர் அது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து தெரிஞ்சால் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இதை வைத்து அரசியல் கட்சிகள் அவர் மேலே குற்றம் சாட்டுறது, சில பேர் பொதுவாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேர் அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. இது அந்த அரசியல் என்பது இப்படி டைமுக்கு மாறுன்றத பாருங்களேன், அந்த நிகழ்வு நடந்த அந்த நேரத்துலேருந்து, அதாவது அந்த அன்னைக்கு அவர் பேசின விஷயம் பிரபலமாக இருக்க வேண்டிய அந்த மொமெண்ட் எல்லாமே மாறி, துயர சம்பவங்கள் பற்றி தான் இப்போ பேச ஆரம்பிச்சிருச்சு மீடியா. இதுதான் அரசியல். இப்போ என்ன வேணால் நடக்கணும். களம் என்பது வேறு, நாம் நினைப்பது என்பது வேறு. அதனால் இதிலிருந்து விஜய் மீண்டு வருவாரா என்பது அவருடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளில் தான் நாம் உறுதி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.